எங்க இந்த பக்கி கூப்பிட்டா வரவே வந்து தொலையாதே. துளசி வீட்டில தான் இருக்க ஆளு இல்ல வெளியில எங்கேயும் போயிருச்சா? சீக்கிரமா சர்ப்ரைஸ் கொடுக்கணுமா இல்லையா? சஸ்பென்ஸ் தாங்க முடியல எனக்கு. உன்னை போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? இதோட உன்னை பார்த்தா சீக்கிரமா சீக்கிரமாக்கோ. நீ எந்திரிச்சு வர்றதுக்குள்ள வேலை வெட்டிலாம் முடிச்சு போறணுமே அரக்க பறக்க பார்க்க வேண்டியதா இருக்குது. நீ வந்துட்டா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கற. ஆமா, அது என்ன கையில பாக்ஸ்? பாக்ஸ் தானே, அதுதான் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னு 7 ஏழா விட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் உனக்கு தான். உன்னைய ஜீப்பும்பா மேஜிக் பண்ணி உன்னைய அழகாக்க போறேன். அழகாக்க போறியா? ஐயே அம்மா, எனக்கு இந்த மேக்கப் செட் எல்லாம் எனக்கு செட்டே ஆகாதுமா. எனக்கு குளிச்சமா, சோப்பு போட்டு குளிச்சமா, மஞ்சள் பூசணமா, பவுடர் அடிச்சமா, பொட்டு வச்சமா, பூ வச்சமா, இதுதான் எனக்கு பிடிக்கும். இவளுக்கு பெயிண்ட் அடிச்சு உங்களை அழகாக்கினாலும் இங்க பாரு தோசிக்கா, உனக்கு இந்த வெயிலுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? ஆமா, எப்போதும் இதெல்லாம் போடுவேன், கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. பத்தியா, நான் எப்படி பேண்ட் சட்டை போட்டு எப்படி அழகா இருக்கிறேன். ஆனா உன்னைய பார்க்கும்போது பாவமா இருக்கு. இந்த வெயில சுத்தி 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 வீட்டை சுத்தி சுத்தி வேலை வைக்கிற. எப்படி இந்த சாலையாவது அங்கிட்டு கழட்டி போனாலும் போட மாட்டேங்கிற. ஐயே, சாலை கழட்டிட்டு சுடிதார் போட்டு திருவாங்களாக்க போடி. அதனால உனக்கு என்ன நைட் எடுத்து வந்திருக்கியாக்க? நைட் தான் இருக்குதே, நைட் நேரத்துல போட்டுக்கிருவேனே மாடர்ன் ட்ரெஸ். இங்க பாரு துளசியக்கா, உனக்கு என்ன 7 வயசு ஆகி போச்சு. நீ என்ன அண்ணி வயசு தானே உனக்கு, என்னை விட 3 வயசு கூட இருக்குமா? ஆனா எப்படி இருக்கிற நீ? ஆனா ஆக பட்டிக்காடு மாதிரி எப்பவோ பிறந்த 1987 77 பிறந்த மாதிரி சுத்திக்கிட்டு திரியிற நீ. 1977லயா? என்ன விடிடி சொல்றவங்க காமி பாப்பா. அதனால நம்ம லதாவுக்கு போட்டியா அன்னைக்கு ஈக்குவலா உன்னையும் நான் ஒரு 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 அழகான பெண்மணியா இப்ப உள்ள ட்ரெண்டுக்கு உன்னை மாத்த போறேன். சரியா? இந்த டவுசர் சட்டை, பேண்ட் சட்டை இதெல்லாம் உனக்கு வளர்த்தியான பிள்ளையா இருக்கவும் பேண்ட் சட்டை எல்லாம் நல்லா இருக்குது. நான் குட்டட்டியான பேண்ட் சட்டையை போட்டு இழுத்துக்கிட்டு தெரிய முடியாது மட்டி. போடலாம் ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா போடலாம். ஆனா எனக்கு பேண்ட் சட்டை நல்லா இருக்காது மட்டி. பரவிட்டு ஒரு மாதிரியா தொம்ப தம்பன்னு குண்டாவும் குட்டையாவும் இருக்கல்ல, நல்லா இருக்காதுடி. நீ வாத்தியா இருக்கவும் நல்லா இருக்குது. ஐயோ, அது அப்படி இருக்குமா இது இப்படி இருக்குமான்னு போட்டு பார்த்தா தானே தெரியும். இந்த அப்படி போய் ஓடி போய் போட்டு அப்படியே ஓடு ஓடு ஓடு. ஐயா, இப்போதேவா? வேணாமடி, அண்ணிலதான் எல்லாரும் இருக்காங்க வீட்டுல. உனக்கு போட நான் மாடல் ட்ரெஸ் போட்டு நீ பார்க்கணும். அப்படித்தானே அக்காவே? அப்புறம் தனியா இருக்கும்போது போட்டு காமிக்கவா? உனக்கு டவுசர் சட்டையும் டவுசரையும் பண்ணி போட்டு தெரிய சொல்றாங்க. ஆளப்பற ஆள நல்ல பிரியா நீ வேலை பார்க்கணும். இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். அதெல்லாம் போடு, இப்பவே போடு, இப்ப இந்த நிமிஷமே போடு. எப்படி இருக்கும் நான் பார்க்கணும். அன்னைக்கெல்லாம் பார்த்தா 40-45 வயசு பொம்பளைய கட்டுற சேலை மாதிரி கட்டிக்கிட்டு அம்மா கிட்ட போய் நிக்கிற, உருளை கட்ட மாதிரி போய் நிக்கிற. ஆமா, அம்மாவே அவுத்து போட்டுன்னு சொல்லிச்சா இல்லையா உனக்கு? அதே ஒரு நல்ல சேலையா அழகா ஒரு நல்ல நல்ல நீ நல்ல அயன் பண்ணி நீட்டா கட்டுறியா? புஷ்கடின்னு போய் நிக்கிற எனக்கு சேலை கட்டினாலும். இப்படிலாம் சொல்ற? அக்காவுக்கு சேலை நல்லா இருக்காதுக்கும், சூப்பராவே இருக்கும். போனீங்க நானும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஆக்கி போடலான்னு பார்த்தா ஓவரா பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிடிக்கா? சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இதை புடி, இதை போய் மாத்திட்டு வா, ஓடு. ஐயோ, எனக்கு வெக்கமா வருது. சரி கொடு. ஹலோ யசுஸ்மி, நீ கொனக்குனதான் போதும். எம்பிட்டு நேரம் இருக்கா உன்னை சுத்தி சுத்தி வர்றது? போடுவியா மாட்டியா? ஐயோ, என்னடி நீ வேற இப்படி ஓத்தியம் பண்ற? துளசியக்கா, அப்ப வாங்க மாட்டேன். இது சரிப்பட்டு வராது. உன்னை புடிச்சு அப்படி சுடிதார உறிஞ்சு விட்டு உடுத்தி விட்டாதான் நீ சரி வருவேன். ஐயா, கர்ம சட்டை என்னமோ உனக்கு துரத்துக்கிட்டு ஒரு புது துணி ஒரு நல்லா உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமே நல்லா போட்டுக்கிட்டு இருவேன்னு வாங்கி கொடுத்து ஒரு குத்தமா இந்த துரத்த விடுற. ஒழுங்கா பிடிக்கா ஜி பூம்பா. பாரு, வா கண்ணாடியில வந்து பாரு எப்படி இருக்கேன்னு பாரு. உனக்கு 5 வயசு குறைஞ்சது மாதிரி எவ்வளவு அழகா இருக்கிற. என்னமோ எவ்வளவு அழகான பியூட்டியா இருந்துகிட்டு. இது என்ன அப்படி கெவனு? பச்சை பிள்ளை போடுற கெவனு மாதிரி இருக்கு. எது கெவனு? இப்ப எல்லாருமே போடுறாங்க. சின்ன பிள்ளைய போட்டா சின்ன கெவனு, பெரிய போட்டா பெரிய கெவனு. உனக்கு இதுல என்ன அசிங்கத்தை கண்டுபிடிச்ச? இதுல உனக்கு என்ன அசிங்கமா இருக்குன்னு சொல்லு. அப்படியாவது எவ்வளவு சூப்பரா இருக்குது. ஐயோ, இதெல்லாம் போட்டுனா எப்படி வீட்டுக்குள்ள திரியிறது? அண்ணன் இருக்கா, அங்க இருக்கு, எனக்கு வெக்கமா இல்ல வரேன். என்ன பூனைய மாத்தி விட்டாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அழகா இருக்கேன் அப்படித்தே.
மாதிரி இருந்த உடனே பியூட்டி மாதிரி ஆக்கியிருக்கேன். அம்மா என்ன காலையிலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட? எதுவும் வேலை விட்டு இல்லையா? சரிம்மா எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரவா? அத்தை அடி இர முடிவாரே. தம்பி 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 போ. நம்ம செவந்தியை அப்படியே இறக்கி விட்டுட்டு போயிருவேன். ஆ செவந்தியவா? செவந்திட்டு புல்லட் என்னாச்சு? அவங்க ரெக்க கட்டி பறக்குது, அண்ணாமலை சைக்கிள் மாதிரி சைக்கிள்ல பறப்பாங்களே. அது சைக்கிள்லாம் பஞ்சரா போச்சு. ஆஹா, என்ன செவந்தி பஞ்சரா போச்சுன்னு இப்படி சந்தோஷமா சொல்ற? ஐயோ மூஞ்சி சந்தோஷமா வச்சிருக்கணும். ஐயோ சோகமா ஆயிடுச்சு செவந்தி. ஆமா மச்சான், என் சைக்கிள் பஞ்சரா போச்சு. எப்படித்தான் அதுல நடந்து போறதோ தெரியல. நான் நடந்து போறேன்னு தான் சொன்னேன். அத்தனை திருடங்க திரியிறாங்க, பூச்சாண்டிய திரியிறாங்க, வெயில் வெக்க அப்படி இப்படின்னு உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க போங்க, நான் நடந்து போய்க்கிறேன். சரி செவந்தி, அப்ப பார்த்து போய்க்கோ. திருடனாவது பூச்சாண்டியாவது உன்னை பார்த்தா எல்லாரும் எடுவிட்டு ஓடிட மாட்டாங்க. அதெல்லாம் சரி, அப்ப நான் கிளம்புவாமா? செவந்தி போயிட்டு வரேன், பார்த்து போ. அட பாவி பாவி மனுஷா. யா மச்சான், ஒரு பொம்பளை போய் தனியா போறேங்கற. என்னைய பார்த்து பயந்து ஓடுறாங்க, பார்த்து போன்னு சொல்றியா? என்ன நீங்க இப்படி இருக்கீங்க? என்னது மாமியாரும் மருமகளும் சேர்ந்து முன்னாடி ஒரு பக்கம் பின்னாடி ஒருத்தவங்க இப்படி பிடிச்சிக்கிட்டா நான் எப்படி போறது? யோ முத்து மச்சான், என்னை விட்டு நீ போயிருவியா? விட்டுருவனா? தம்பி, வயசு பிள்ளைலாம் இப்ப தனியா விடக்கூடாது. என்ன போற வழியில அப்படி சட்டை இறக்கி விட்டு போக வேண்டியதானே? ஐயோ அம்மா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா. அதெல்லாம் பிரச்சனை வேணாம். பிரச்சனையா? ஓ பெரிய கற்பகரசரே, ஓ கற்பனாங்க இது பண்ணிக்க போறாங்க. பத்தில தங்க மைண்ட் சொல்றதே பிரச்சனைனா நான் அப்படிப்பட்ட பொண்ணுலாம் இல்ல. ஆமா, என்ன விருப்பலாம் பேசிக்கிட்டு இருக்காரு? என்னன்னு கேளுங்கத்த. அட முத்து, என்னடா பிரச்சனை? ஆமா பிரச்சனைன்னு பிள்ளைங்களை போய் விட்டுட்டு போட. அப்போ ரேஷன் கடைக்கு போணுமா? ஆமா உங்க அப்பா போன் பண்ணி சீக்கிரம் வாங்க சொன்னாங்க. ஐயோ அம்மா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுமா, புரியாம பேசாதீங்க. அது செவந்தி ஒருனா கட்டுறதுக்கு என்னை பார்க்க வந்ததுக்கே அத்தை பிடிச்சி காவுன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க, தனியா போற வைக்கிறேன்னு. இதுல பைக்கில் அதெல்லாம் வேணாமா, நீங்க பேசாம இருங்கம்மா, அதெல்லாம் செட் ஆகாது. ஐயோ அட பாவி மனசா, அதையும் போட்டு கொடுத்துட்டாரா? போச்சு, இன்னி எல்லா பிளானும் போச்சு. இன்னி அத்தை விடாதே. அது எப்ப நடந்துச்சு? சொல்லவே இல்லை அவள. யாரு பொண்ணா திட்டுனால? என்ன திட்டுவாங்க, திட்ட மாட்டாங்க, பேசுவாங்க. என் மேனையா பேச மாட்டாங்க. அம்மா சும்மா சும்மா விளையாட்டுக்கு ஏதோ ஒரு இதுல சொல்லிச்சுட்டேன். அதை முடிச்சுட்டு இவர் வேணும் கூட நீ விட்டுட்டு போறது கண்டே இப்படி சொல்லுவாரு. செவந்தி நீ சரியான ஆளா தான் இருப்ப செவந்தி. யோ போயா. சரி சரி, அதெல்லாம் யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சொன்னா நான் தான் ஏத்தி விட்டோம்னு சொல்லிக்க. ஆம்படத்தே வேற யார் வந்து என்கிட்ட கேக்குறாங்களான்னு பார்த்து போடுவான். என்னமா அதிசயம் பண்ணுவாவா? அதிசயம் நீ ஏத்திட்டு போ செவந்தி, நீ ஏறு. ஐயோ அம்மா, நீங்க வேற ஏமா, எனக்கு வேற வேலை அர்ஜென்ட்டா போகணும். செவந்தி வேற நொயின்னு இருக்கிறாள்மா, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே வருவாமா. நான் சொல்லிக்கிறேன் செவந்தி, என் மைண்ட் டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது. சரியா? போய் ஒழுங்கா இறங்கணும். சரிங்க, ஆகல நான் பாத்துக்கிறேன். போலாம் ரைட் மச்சான். இரு செவந்தி, ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், இரு. போடி போடி போடி, ஏறி உட்காரு, விட்டு போயிடப்படாது. என் மாமியானா மாமியாவே. போயிட்டு வரேன், பாய். சப்பப்பப்பா, என்ன பசி. முதல்ல நம்ம சாப்பிட்டாதான் இந்த மயக்கம் தெளியே. சூப்பரா இருக்குதே குழம்பு, மீன் குழம்பு. எனக்கு இல்லாம எனக்கு சூப்பரா வச்சிருக்க துளசி. நெட்டில சொல்ற மாதிரி இந்த ட்ரெஸ் நம்மளுக்கு நல்லாத்தான் இருக்குது. உடம்புல போட்டிருக்கதே தெரியல, நல்லா குளு குளுலாம் இருக்குது. நல்லா தான் பார்த்து எடுத்து கொடுத்துருக்கேன் நம்மளுக்கு. துளசி துளசி, வாடிலதா. ஏய் துளசி, சாப்பாடு ரெடியா இல்லையா? எங்க இருக்கற? ஞாயிற்றுக்கிழமை அதுமா வீட்ல இருக்கோம். அப்ப வந்து சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரம் தரலாம்ல. மத்த நாள் தான் ஆறி போய் சாப்பிடுறோம். சரி, உங்க பெரிய இசையா இருக்கு துளசி. அடியே அடியே லதா, இங்க இருக்கற அக்கா.
மூது. எனக்கு போட்டுட்டு வேலை பார்க்க நல்லாதான் இருக்குது. எங்கேயும் பிடிக்கல, அசிங்கமா தெரியல. அப்புறம் ஏன்டி இப்படி சிரிச்சு கிண்டல் பண்ற? அவ ஒரு லூசு. அவ சொல்றேன்னு நீ வாங்கி போட்டுட்டு இப்படி பாரு கோமாளி மாதிரி வந்து நிக்கிற. ஒசர ஒசர பறந்தாலும் ஊர்க்குருவி ஒரு நாளும் உயர பறக்க முடியாது. அது தெரிஞ்சுக்கோ நீ. ஐயோ, இத பாக்குறதுக்கு அண்ணி இல்லையே. நம்ம அண்ணிட்ட சொல்லிடக்கூடாது. அவங்களே பார்த்து ஷாக் ஆகி நல்லா சிரிக்கட்டும். என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே. ஆனாலும் இந்த துளசிக்கு இம்புட்டு ஆசை இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஓவர் ஆசை தான். நம்மளாம் போட்டு போய் ட்ரெஸ் பார்த்து அவளுக்கு ஆசை வந்துருச்சோ. நல்ல ஸ்லீட் இருக்கு, கவனம் மாட்டி விட்டது மாதிரி. சொன்னோன்னு போய் கழட்ட போறாளோ ரோசப்பட்டு வைக்கப்பட்டு. ஐயோ, அண்ணி பார்க்கணுமே இந்த கண்கொள்ளா காட்சியா. ஏய் துளசி, நில்லு. எங்க போற? ட்ரெஸ் கழட்டி போட போறியா? இல்ல. ஓ, அப்போ உன் மனசுல இது சூப்பரா இருக்குன்னு நினைப்போம். கழட்ட மாட்டியோ? அப்படியே இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு. ஏய் ராதா, பேசாம போயிரு. உனக்கு அவ்வளவுதான் வாய் இருக்குன்னு எல்லாம் பேசுவியாடி நீ? ஓடி ஓடி உங்களுக்கெல்லாம் வேலை பார்த்த, ஓடி ஓடி உங்களுக்கெல்லாம் உதவி பண்ண துளசியக்கா தான் பார்த்திருப்ப. என்னோட இன்னொரு முகத்தை பாத்துறத சொல்லிட்டேன்.